ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தாவேகா கட்சியோடைய 3வது ஊர்வலம் பிரம்மாண்டமாக நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இன்னொரு பக்கம் பெரிய சோகத்தில் தமிழக மக்களே இந்த ஊர்வலம் ஆழ்த்திருக்கு. கிட்டத்தட்ட 33 பேர் இறந்துருக்காங்க. இதில் 6 குழந்தைகள் இறங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டை பார்த்திங்கன்னா இந்த சினிமா மோகம் அப்படின்றது ரொம்ப பிடிச்சி ஆடுது அப்படின்னு நம்ம ரொம்ப வருத்தத்தோடு சொல்லணும். அவ்வளோ பெரிய கூட்டம், ஒரு நெரிசலான ஒரு அகண்டமான தெருக்குள்ளார போகாமல் நெரிசலான தெருக்குள்ளார விஜய் அவர்கள் போக பல இடங்களில் மக்கள் சிக்கி தவிச்சிட்டு அதை பார்த்துட்டு இருந்தாங்க. கரண்ட் ஒரு பக்கம் கட் பண்ணியிருக்காங்க, ஜென்ரேட்டர் ஒரு பக்கம் ஆன் ஆயிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் மாறி மாறி நடந்துட்டு இருக்க மக்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்றதே தெரியாமல் கூட்டத்தில் முந்தி மோதி அடித்து கிட்டத்தட்ட 33 பேர் இறந்துருக்காங்க. இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். தமிழ்நாடு முழுக்க இது எல்லாத்தையும் சோகத்தில் தான் அழுத்திருக்கு. இந்த ரோட் ஷோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஏதோ புதுசு, விஜய் தான் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரியும் என்னமோ அவருக்கு தான் கூட்டம் வர மாதிரியும் ஒரு பில்டப்பை தாவேகா கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா 234 தொகுதிக்கும் அவர் பயணப்பட்டிருக்காரு. இப்போ எடப்பாடி பழனிசாமியும் போயிட்டுருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் போயிட்டுருக்காரு. இது மாதிரி பல கட்சி தலைவர்கள் பல்வேறு இடங்கள்ல இந்தியா முழுக்க போயிட்டுருக்காங்க. ஏன் நரேந்திர மோடி அவர் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ரோட் ஷோ நடத்துகிறாரு. இதை விட கூட்டம், தன்னெழுச்சியான கூட்டம், மக்கள் எல்லா இடங்கள்லையும் நின்றுட்டு இருக்காங்க பல இடங்களில். ஆனால் அங்கெல்லாம் இந்த மாதிரி எந்த ஒரு உயிரிழப்புகளும் நடக்க மாட்டேங்குது. காவல்துறையும் சரி கட்சி நிர்வாகிகளும் சேர்ந்து ஒட்டுக்கொண்டு பயணிக்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அங்கே எந்த உயிர் சேதங்களோ இல்லாட்டி கூட்ட நெரிசலங்களோ இல்லாத அளவுக்கு தான் பார்த்துக்கிறாங்க. ஆனால் இந்த விஜய் அவர்கள் தான் என்னென்னா, தனக்கு பெரிய மாஸ் இருக்குது, நான் சினிமாலேருந்து வந்திருக்கேன், ஏன்னா நான் வந்தால் எப்பயுமே கூட்டம் ஜாஸ்தி வரும் அப்படின்னு ஒரு கண்மூடித்தனமான ஒரு பிம்பத்தை தமிழ்நாடு முழுக்க கட்டமைக்க பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நயன்தாரா இதுக்கு முன்னாடி சேலம் வந்தபோது 2 லட்சம் பேர் கூடியிருந்தாங்க. சன்னி லியோன் கேரளா வரும்போது இதை விட ஒரு 2 லட்சம் பேர் கூடியிருந்தாங்க. இந்த மாதிரி கூட்டம் கூட்டுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை விட்டுட்டு மக்களை துன்பப்படுத்துறது தான், அவருடைய ரசிகர்களை துன்பப்படுத்துகிற வேலையை தான் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக தரப்பில், அதாவது ஆளும் முதலமைச்சர் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துருந்தாங்க. அப்போல்லாம் பார்க்காத முதலமைச்சர் நாளைக்கு கரூருக்கு பார்க்குறாராம் கூட்ட நெரிசலில் இறந்தவங்களை பார்க்கறதுக்கு. செந்தில் பாலாஜி ஆளாக போய் நின்றுட்டுருக்காரு கரூருக்குள்ளார. இந்த மாதிரி தனக்கு அரசியலில் என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்றத தான் எல்லாரும் மும்முரமாக பார்த்துட்டு இருக்காங்களே தவிர உண்மையிலே மக்கள் மேலே அக்கறையாக மக்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சு ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் செயல்படுறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் நிற்குது. இந்த 33 பேர் இறந்தவங்களுக்கு யார் என்ன இழப்பீடு கொடுக்க முடியும்? அதுவும் சின்ன குழந்தைங்கள்லாம் இறந்துருக்காங்க. இந்த குழந்தைங்களெல்லாம் ஏன் பெற்றோர்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்படின்றதே தெரியல. ஏன்னா எல்லா கட்சிகளையும் இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எங்கள் கட்சியில் குழந்தைங்க வராங்க, எங்கள் கட்சியில் பெண்கள் வராங்க, எங்கள் கட்சியில் தாய்மார்கள் வராங்க அப்படின்னு வீடியோ போட்டு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுறதுல தான் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கே தவிர உண்மையிலே இவங்கெல்லாம் அரசியலில் உள்வாங்கி இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே மக்கள் கூட்டமாக நிற்கிறாங்களா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சந்தேகமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. நியாயமாக சொல்லணும்னா விஜய் அவர்கள் எல்லா ஊருக்கும் ஒரு மாநாடு போடலாம், இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாநாடு போடலாம். மாநாடு போட்டால் செலவு அதிகமாகும். இந்த செலவை எப்படி மீட் அவுட் பண்ணுறதுன்றது தெரியாமல் செலவை கம்மியாக முடிக்கிற மாதிரி ஒரு பிளான் போடணும். 234 தொகுதி போடணும்னா நம்ம வேனில் போயிடலாம், நம்ம செலவை கம்மியாக முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு சீப்பான ஒரு பாலிடிக்ஸை தான் விஜய் அவர்கள் பண்ணுறாங்க. அதுவும் ஊருக்குள்ளார போகணுங்கும்போது ஏற்கனவே அங்கே டிராஃபிக் ஜாஸ்தி இருக்கும், சாலைகள் சிறிதாக தான் இருக்குன்ற சிந்தனையே இல்லாமல் ஊருக்குள்ளார தான் இவர் போகிறாரு. இதனால தான் தேவையில்லாத ஒரு கூட்டம் வருது, மக்கள் அங்கே அலைமோதுறாங்க, பல பேர் உயிரிழப்புக்கு ஆளாகுது. அடுத்த முறையாவது விஜய் இந்த மாதிரி கோமாளித்தனம்லாம் பண்ணாமல் தயவு செஞ்சு ஒரு மாநாடு மாதிரி போடுங்க, இல்லை ஒரு ஸ்டாண்டர்டாக எல்லா அரசியல் கட்சிகளும் என்ன பண்ணுறாங்களோ அதையே நீங்களும் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா அரசியல் கட்சிகள் இதெல்லாம் கடந்து தான் இன்றைக்கி எல்லா கட்சிகளும் இருக்காங்க. இதுமோ இவர் தான் புதுசாக கட்சி ஆரம்பித்த மாதிரி இந்த உலகத்துக்கே தான் பெரிய லீடர் மாதிரி ஒரு பில்டப்பை கூட்டுறாரு. அதெல்லாம் நிப்பாட்டிட்டு மக்களுடைய சௌகரியங்களுக்கு தகுந்தாப்படி அவர் ஒரு விஷயங்கள் செஞ்சார்னா பிரயோஜனப்படும்.